இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். 1 சாமுவேல் 16 அதிகாரம் 7 ஒரு அம்மா எங்கே போனாலும் வேத புத்தகத்தை தவறாமல் கொண்டு செல்வார்கள். அவர் தனது ஹேண்ட்பேக்கை எடுக்க மறந்தாலும் வேதாகமத்தை எடுக்க மறக்கவே மாட்டார்கள். எனவே அந்த சபையில் உள்ள அநேகர் அந்த அம்மாவின் மீது உயர்வான எண்ணம் வைத்திருந்தனர். ஒரு முறை அந்த சபையினர் சுவிசேஷ ஊழியத்திற்காக தூரத்தில் உள்ள ஒரு கிராமத்திற்கு வேனில் சென்றனர். ஊழியம் முடிந்து திரும்பும் போது சாப்பிடுவதற்காக ஒரு ஹோட்டலில் வேன் நிறுத்தப்பட்டது. அந்த அம்மா வேனை விட்டு இறங்கும் போது ஹேண்ட்பேக்கை வேனில் வைத்துவிட்டு வேதாகமத்தை மட்டும் கையில் எடுத்துக்கொண்டு இறங்கினார்கள். அப்பொழுது ஒரு சகோதரி, ஹேண்ட்பேக்கை வைத்துவிட்டு வருகிறீர்கள், வேதாகமத்தையும் வைத்துவிட்டு வரலாமே, இன்றைய காலத்தில் வேதாகமத்தை யார் எடுக்கப் போகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அந்த அம்மா, வேதாகமத்தின் கவருக்குள் தான் நான் எப்போது பணத்தை வைத்திருப்பேன் என்று கூறினார். அவர் ஏன் எப்போதும் வேதாகமத்தை கவனமாக எடுத்து செல்கிறார் என்பது அந்த சபையினருக்கு அப்போதுதான் புரிந்தது. ஆம், என கருமையானவர்களே, இப்படியாக மனிதரின் வெளித்தோற்றம், பேச்சுக்கள், செயல்கள் என்பவற்றை பார்த்து நாமே நமக்குள் ஒரு அபிப்பிராயம் கொள்வது உண்டு. அது எல்லா வேளைகளிலும் சரியானதாக அமைந்து விடாது. ஆனால் தேவனோ ஒருவரின் இருதயத்தையும் அதன் நினைவுகளையும் அறிகிறவராக இருக்கிறார். ராஜாவை அபிஷேகம் பண்ணுவதற்காக ஈசாயின் வீட்டிற்கு சென்ற சாமுவேல் ஈசாயின் மூத்த குமாரரின் கம்பீர தோற்றத்தை கண்டு இவன்தான் அபிஷேகம் பண்ணப்பட வேண்டியவன் என்று ஒவ்வொருவரை குறித்தும் எண்ணி எண்ணி ஏமாந்து போனார். ஆனால் தேவனோ ஆடு மேய்த்து கொண்டிருந்த பையன் தாவீதையே தமக்கென்று தெரிந்தெடுத்திருந்தார். ஆம், தேவன் மனுஷன் பார்க்கிற விதமாக பார்ப்பவர் கிடையாது. மனுஷன் வெளி தோற்றத்தை பார்த்து ஒவ்வொருவரை பற்றியும் ஒவ்வொரு கருத்தினை கொண்டிருப்பான். ஆனால் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். இருதயத்தின் எண்ணங்களை வகையறுத்து பார்க்கிறார். ஒரு சிலர் ஆலயத்தில் வேதாகமத்தை எடுத்து நன்கு வாசிப்பார்கள். ஆலயத்தில் முதலாவதாக ஜெபக்குறிப்புக்கு ஜெபிப்பார்கள். ஆலயத்தில் ஆராதனை செய்யும் விதமும் பாடும் விதமும் அவ்வளவு அருமையாக இருக்கும். ஆனால் வீட்டிலோ வேலை செய்யும் இடங்களிலோ அவர்களை பற்றி நாம் கேள்விப்படும் சாட்சி தேவ நாமம் தூஷிக்கப்படும்படியாக தேவனை துக்கப்படுத்துகிறவர்களாக நடந்து கொள்வார்கள். மனுஷர் காணும்படி வேஷதாரிகளாக நாம் தேவனை மகிமைப்படுத்த பார்க்கிறோமா, அல்லது உண்மையுள்ள இருதயத்தோடு தேவனை மகிமைப்படுத்துகிறோமா? சற்று நம்மை சிந்தித்து பார்ப்போம். தேவன் நமது இருதயத்தை பார்க்கிறார். எண்ணங்களையும் நோக்கங்களையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார். அப்போது அது எப்படி காட்சியளிக்கும்? தேவன் வெறுக்கும் அருவருப்புகள் நிறைந்ததாய் நமது இருதயம் காட்சியளிக்குமா, அல்லது தேவனுக்கு முன்பாக செம்மையானதாக காட்சியளிக்குமா? தன் பாவத்தை உணர்ந்து மனம் திரும்பிய தாவீது, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் என்று ஜெபித்தார். நாமும் அவ்விதமாக ஆண்டவரிடம் மன்றாடுவோம். நம்முடைய இருதயத்தை தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள முயலுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, தெய்வ சமூகத்திலும் வெளியிடங்களிலும் கர்த்தாவே அப்பா மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக ஆண்டவரே, அவருடைய சாட்சி ஆண்டவரே அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளதாக காணப்படக்கூடிய கிருபைகளை கொடுப்பீராக ராஜா. எல்லா மாய்மாலங்கள், வேஷங்கள் எல்லாவற்றையும் களைந்து போட்டு கர்த்தாவே ஸ்தோத்திர புதிதான ஆவியோடு ஆண்டவரே உம்மை கர்த்தாவே உண்மையாய் சேவிக்கக்கூடிய இருதயத்தை கொடும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.